எல்லாருக்கும் வணக்கங்க. பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு ஜோடி இந்த வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஜோடியோ இவன் என் காதலனே இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சீசன் 8ல வந்த கண்டஸ்டன்ட் முக்காவாசி பேர் விஜய் டிவி ப்ராடக்டாவே இருந்தாங்க. இதனாலேயே நிறைய சர்ச்சைகள் இல்லாதனாலேயே டிஆர்பி ரொம்பவே லோவா இருந்துச்சு. இருந்தாலும் லவ் கண்டென்ட்க்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய், விஷால், அன்ஷிதா ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அர்ணவ் கடுப்பாகி ரீஎன்ட்ரியில வந்திருந்தாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அர்ணவ், அன்ஷிதா தான் லவ்வர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்கு அப்புறம் அன்ஷிதா சொன்னதும் உண்மையானவங்க யாரு அப்படிங்கறதே நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சேன். ஸோ இவங்கெல்லாம் இனிமேட்டு என்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்ஷிதா மறைமுகமா அர்ணவுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கமும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க தான் விஜய், அர்ச்சனா அண்ட் இந்த சீசன்ல வந்த அருண். இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல ஒத்துக்கிட்டதுனாலே இந்த வருஷத்துக்குள்ளேயே அருண் அண்ட் அர்ச்சனாக்கு மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அருண். இப்படி இந்த பிக் பாஸ் செட் ஒரு ஜோடியை சேர்த்து வச்சிருக்கு, ஒரு ஜோடியை பிரிச்சு வச்சிருச்சு. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கு நீங்களும் சொல்லாம இது போல பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.